வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பரிணாம வளர்ச்சியோட ஒரு பிரம்மாண்டமான கதை. திமிங்கலங்கள் எப்படி கடலுக்கு திரும்பி போச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? யோசிச்சு பாருங்க. 4 கால்ல நிலத்துல நடந்துட்டு இருந்த ஒரு பாலூட்டி திடீர்னு எப்படி கடலோட மிகப்பெரிய உயிரினமா மாறுச்சு? இது பல வருஷமா விஞ்ஞானிகளையே குழப்பின ஒரு கேள்வி. வாங்க இதுக்கான விடையை தேடுவோம். இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. திமிங்கலத்தோட ரொம்ப நெருங்கின உறவினர் யாருன்னு கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. அது நீர் யானை. ஆமா, டிஎன்ஏ சான்றுகள் இத கண்டுபிடிச்சப்போ அதுவரைக்கும் நாம நம்பிட்டு இருந்த எல்லாமே தலைகளா மாறிடுச்சு. சரி, இந்த மர்மத்தை நாம அவிழ்க்கணும்னா முதல்ல கதை எங்க தொடங்குச்சுன்னு பார்க்கணும். அதுக்கு நாம காலத்துல கொஞ்சம் பின்னோக்கி போகணும். நிலத்துல வாழ்ந்த அதோட மூதாதையர்களை தேடி. முதல்ல விஞ்ஞானிகள் புதைப்படிவங்களை வச்சு என்ன நினைச்சாங்கன்னா, ஓநாய் மாதிரி இருந்த மெசோனிக்சியன்கிற உயிரினம் தான் திமிங்கலத்தோட மூதாதையர்னு. ஆனா டிஎன்ஏ சான்றுகளும் புதுசா கிடைச்ச சில எலும்புகளும் கதையையே மாத்திடுச்சு. அதுங்க ஆர்டியோடாக்டில்ஸ், அதாவது மான், பன்றி, நீர்யானை மாதிரி இரட்டை குழம்பிகள் இருக்கிற குடும்பத்தை சேர்ந்ததுன்னு உறுதியாச்சு. சரி, எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றாங்கன்னு கேக்குறீங்களா? அதுக்கு காரணம் ஒரே ஒரு சின்ன எலும்பு தான். அதுக்கு பேரு ஆஸ்ட்ராகலஸ். இந்த இரட்டை கப்பி வடிவ கணுக்கால் எலும்பு ஆர்டியோடாக்டைல்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆச்சரியம் என்னன்னா, இதே எலும்பு ரொம்ப பழமையான திமிங்கல புதைப்படிவத்திலையும் கிடைச்சது. இதுதான் கேம் சேஞ்சர். ஓகே, இப்ப நமக்கு மூதாதையர் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா நிலத்துல இருந்த ஒரு விலங்கு கடலுக்கு போன அந்த பயணம் எப்படி இருந்துச்சு? அத நமக்கு புதைப்படிவங்கள் தான் சொல்லப் போகுது. வாங்க அந்த இடைப்பட்ட உயிரினங்களை பத்தி பாப்போம். இந்த மாற்றம் ஒரே நாள்ல நடக்கல. கிட்டத்தட்ட 10 மில்லியன் வருஷம் எடுத்துக்கிச்சு. 50 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாகிசீட்டஸ்ல ஆரம்பிச்சு ஆம்புலோசீட்டஸ், ரோடோசீட்டஸ்னு படிப்படியா மாறி கடைசியா பசிலோசாரஸ்ங்கிற முழுமையான கடல்வாழ் உயிரினமா உருவாகியிருக்கு. முதல்ல நாம பார்க்க போறது பாகிசீட்டஸ். பார்க்கறதுக்கு ஒரு ஓனா மாதிரி தான் இருக்கும். நிலத்துல தான் வாழ்ந்துச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருந்துச்சு. அதோட உள்காது எலும்போட அமைப்பு அப்படியே நவீன திமிங்கலத்தோட காது எலும்பு மாதிரி இருந்துச்சு. இதுதான் முதல் படி. அடுத்து வந்ததுதான் நடக்கும் திமிங்கலம்னு சொல்லப்படுற ஆம்புலோசீட்டஸ். இது ஒரு பர்ஃபெக்ட் ஹைபிரிட். இப்போ இருக்கிற முதல மாதிரி நிலத்திலையும் நடக்க முடியும், தண்ணிக்குள்ளேயும் சூப்பரா நீந்த முடியும். நிலத்துக்கும் கடலுக்கும் ஒரு பாலம் மாதிரி இது இருந்திருக்கு. கதை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகுது. இப்போ நாம பாக்குற ரோட்டோசீட்டஸ் தன்னோட வாழ்க்கையில முக்கால்வாசி நேரத்தை தண்ணில தான் கழிச்சிருக்கு. அதோட பின்னங்கால்கள் சின்னதாகி வால் நீந்துறதுக்கு ரொம்ப முக்கியமாயிடுச்சு. நிலத்துல இப்போ இருக்கிற சீல் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நகர்ந்திருக்கும். இங்க பாருங்க, இந்த அட்டவணை முழு கதையையும் அழகா சுருக்கமா சொல்லுது. பாகிசீட்டஸ்க்கு இருந்த முழுமையான கால்கள் ஆம்பிலோசீட்டஸ்ல தொடுப்பு மாதிரி மாறி ரோட்டோசீட்டஸ்ல இன்னும் சுருங்கி கடைசியா பெசிலோசாரஸ் கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட இல்லாமலே போயிடுச்சு. காது, தாடைன்னு ஒவ்வொரு பாகமும் எப்படி கடலுக்கு ஏத்த மாதிரி மாறுச்சுன்னு இதுல தெளிவா தெரியுது. இப்போ நாம பாக்கிறது பாசிலோசாரஸ். இத பார்த்தா யாருமே இது நிலத்துல வாழ்ந்த ஒரு உயிரினத்தோட வம்சாவளின்னு சொல்ல மாட்டாங்க. முழுசா ஒரு திமிங்கல மாதிரியே இருக்கு. சின்னதா ஒரு அடையாளத்துக்கு 2 பின்னங்கால்கள் மட்டும் இருக்கு. இதோட நிலத்துல இருந்து கடலுக்கு வந்த பயணம் முழுமையடையுது. சரி, திமிங்கலங்கள் இப்போ முழுசா கடலுக்கு வந்தாச்சு. ஆனா கதை இங்க முடியல. கடல்ல வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி அதோட உடம்புல இன்னும் சில சூப்பரான மாற்றங்கள் நடந்துச்சு. அதென்னன்னு பாப்போம். யோசிச்சு பாருங்க. தண்ணிக்குள்ள நீந்தும் போது மூச்சு விடணும்னா ஒவ்வொரு தடவையும் தலைய முழுசா வெளியே தூக்கணும். அதுக்கு பதிலா மூக்கு மட்டும் தலையோட உச்சிக்கு வந்துட்டா எவ்வளோ ஈஸியா இருக்கும். அதுதான் நடந்துச்சு. படிப்படியா மூக்கு ஓட்ட, அதாவது நாசி துளைகள் முகத்துல இருந்து நகர்ந்து தலையோட உச்சிக்கு வந்து ப்ளோஹோலா மாறிடுச்சு. இந்த ப்ளோஹோல் மட்டும் இல்ல, அதோட சுவாச மண்டலமும் ரொம்பவே திறமையானது. நாம மூச்சு இழுக்கும்போது காத்துல இருக்கிற 15% ஆக்சிஜனை தான் எடுத்துக்கிறோம். ஆனா திமிங்கலங்கள் 90% ஆக்சிஜனை எடுத்துக்கும். அதனாலதான் அதுல ஒரே மூச்சுல கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வரைக்கும் தண்ணிக்குள்ள இருக்க முடியுது. அபாரமான ஒரு தழுவது இல்லையா? தண்ணில கேக்குறது காத்துல கேக்குற மாதிரி கிடையாது. நம்ம காது தண்ணிக்குள்ள சரியா வேலை செய்யாது. இந்த பிரச்சனைய திமிங்கலங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா தீர்த்துச்சு. அதுங்க காது வழியா கேக்குறதுக்கு பதிலா தங்களோட தாடை எலும்பு வழியா கேட்க ஆரம்பிச்சுது. தாடையில இருக்கிற கொழுப்பு ஒளிய உள்காதுக்கு நேரடியா கடத்துற ஒரு அக்யூஸ்டிக் ஃபனல் மாதிரி செயல்படுது. இந்த புதுவிதமான செவித்திறன் மட்டும் இல்ல, அதோட சத்தமும் பிரம்மாண்டமானது. ஒரு நீலத்திமிங்கலம் எழுப்புற சத்தம் ஒரு ஜெட் இன்ஜின் சத்தத்தை விட அதிகம். கிட்டத்தட்ட 180 டெசிபிள்ஸ். இந்த பயங்கரமான சத்தத்தை வச்சுதான் அதுங்க பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மத்த திமிங்கலங்களோட பேசுது. சரி, 50 மில்லியன் வருஷத்துல நடந்த இந்த பிரம்மாண்டமான பயணத்திலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இதோட முடிவுரை என்ன? நம்மளோட பங்கு என்ன?
இந்த அட்டவணை ஒரு நிலப்பாலூட்டி எப்படி முழுமையான கடல் ராட்சசனா மாறுச்சுங்கிற முழு படத்தையும் காட்டுது. 4 கால்கள் துடுப்புகளா மாறினது, ஓடுற இயக்கம் நீந்திர இயக்கமா மாறினது, முகத்துல இருந்த மூக்கு தலையோட உச்சிக்கு போனது, காதுகள் தாடை வழியா கேட்க ஆரம்பிச்சதுன்னு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகமும் கடலுக்காகவே தன்னை மாத்திக்கிடுச்சு. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு புதைப்படிவத்தை வச்சு சொல்ற கதை இல்ல. புதைப்படிவங்கள், மரபியல், உடற்கூறியல்னு பல அலகலக அறிவியல் துறைகள் சொல்ற சான்றுகள் எல்லாமே ஒரே கதை தான் சொல்லுது. மில்லியன் கணக்கான வருஷத்துல நடந்த ஒரு மெதுவான ஆனா உறுதியான மாற்றம் இது. 50 மில்லியன் வருஷமா எத்தனையோ சவால்களை தாண்டி தன்னை மாத்திக்கிட்டு உயிர் வாழ்ந்திருக்கு திமிங்கலங்கள். ஆனா இன்னைக்கு அதோட கதையோட அடுத்த அத்தியாயத்தை நாம தான் தீர்மானிக்க போறோம். இந்த நீண்ட நெடிய பயணத்துக்கு பிறகு அதோட எதிர்காலத்துல நம்மளோட பங்கு என்னவா இருக்க போகுது? இத பத்தி நம்ம எல்லாரும் யோசிக்கணும். திமிங்கலங்கள் மற்றும் டால்பின்களின் பரிணாம வளர்ச்சி பயணத்தை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நிலத்தில் வாழ்ந்த உயிரினங்கள் கடலுக்கு எப்படி மாறின என்று பார்ப்போம். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு திமிங்கலங்கள் மற்றும் டால்பின்களின் மூதாதையர்கள் நிலத்தில் வாழ்ந்தன. அவை 4 கால்களை கொண்ட பாலூட்டிகள், மான் அல்லது ஓநாய்களைப் போல இருந்தன. நிலத்திலிருந்து கடலுக்கு அவைகளின் தகவமைப்பு பயணம் எப்படி இருந்தது என்று பார்ப்போம். உணவு தேடியும் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்கவும் அவை நீருக்கு அருகில் செல்லத் தொடங்கின. படிப்படியாக அவற்றின் உடல்கள் நீச்சல் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு மாறின. அவற்றின் உடலில் ஏற்பட்ட முக்கிய மாற்றங்களை பற்றி பார்ப்போம். நிலத்தில் நடந்த கால்கள் நீச்சல் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு துடுப்புகளாக மாறின. வேகமாக நீந்துவதற்கு வசதியாக அவற்றின் வால் பகுதி துடுப்பாக உருவானது. சுவாசிப்பதற்காக அவற்றின் நாசி துவாரங்கள் தலையின் மேற்பகுதிக்கு நகர்ந்தன. இந்த மாற்றங்கள் எவ்வாறு முழுமையான நீர்வாழ் வாழ்க்கைக்கு வழிவகுத்தன என்று பார்ப்போம். மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் இந்த உயிரினங்கள் முழுமையாக நீர்வாழ் உயிரினங்களாக மாறின. இன்று நாம் காணும் திமிங்கலங்கள் மற்றும் டால்பின்கள் இந்த நீண்ட பரிணாம வளர்ச்சியின் விளைவாகும். இது நிலத்திலிருந்து கடலுக்கு மாறிய ஒரு அற்புதமான கதை. நிலத்திலிருந்து கடலுக்கு மாறிய இந்த அற்புதமான கதை பரிணாம வளர்ச்சியின் சக்தியை காட்டுகிறது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.